ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவோட கம்பெனியிலேருந்து, அதாவது அவங்களுடைய பார்ட்னர் எல்லாத்தையும் வந்து தன்னுடைய பக்கம் இழுக்கிறதுக்காக குறிஞ்சிநாதன் வந்து ஒரு திட்டம் போட்டிருக்கவும், அந்த திட்டம் வந்து தமிழுக்கும் சிபிக்கும் தெரிய வருது. இதனால தமிழரசி பார்த்தோம்னா எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க, அதாவது இந்த விஷயம் வந்து ஜானுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை நம்மளே வந்து முடிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தமிழரசி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து நேராக நம்ம குறிஞ்சிநாதனே போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சிநாதனோட ஆஃபீஸ்க்கு வரவும், அப்போ அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து அவங்க வந்து உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து இல்லை, நான் குறிஞ்சிநாதனை பார்த்து நான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இவங்களுடைய சத்தம் கேட்டு குறிஞ்சிநாதனே வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ தமிழரசி அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கவும், ஓஹோ நீ தான் வந்திருக்கிறியா, நீ கண்டிப்பாக வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து கேட்குறாங்க, என்ன விஷயம், எப்படி நீ என்னை பார்க்க வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பார்க்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு குறிஞ்சிநாதன் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ட, என்னை வந்து சாதாரணமாக நினச்சிட்டே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்போ தமிழரசு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது தேவையில்லாத வேலையாகும் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்கிற, இந்த குறிஞ்சிநாதனுக்குன்னு இன்னொரு முகம் இருக்குது, அதாவது என்னை யாராவது ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து நான் ராகுபகலில் தூங்காமல் அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி தான், ஆனால் எங்களை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்படியே அதையும் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன எங்களுடைய பார்ட்னர் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் சைடில் இழுக்க போகிறீங்க, அதுதானே செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே குறிஞ்சிநாதன் வந்து பார்க்குறாங்க, என்னது இவளோட பேச்சே சரியில்லையே, இவ பயப்படுவான்னு சொல்லி பார்த்தோம்னா இவ என்னென்னா இப்படி திமுறா பேசிகிட்டு இருக்காள் அப்படின்ட்டு குறிஞ்சிநாதன் வந்து அவங்க குழப்பத்தோடு பார்க்கும்போது உடனே வந்து தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நாங்கள் எதுக்காக தெரியுமா வந்திருக்கிறேன், அதாவது எங்களை ஜெயிக்க வைங்க, எங்களுடைய பார்ட்னரெல்லாம் வந்து உங்கள் பக்கம் நீங்கள் வந்து திருப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஞ்சதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி நினச்சிங்களா, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கவோ, என்ன ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது உடனே வந்து தமிழ் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் வேறு ஆட்களெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணியாச்சு எங்களுடைய பார்ட்னராக நாங்கள் சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லவும், அதனால் நீங்கள் என்னனாலும் பண்ணிக்கிடுங்க, உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக தான் அங்கே வந்தேன் அப்படிங்கவும், இது கேட்டதுமே குறிஞ்சிநாதன் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவங்க சைடில் உள்ள ஆட்கள் எல்லாம் நம்ம சைடுக்கு இழுத்துட்டாக்கி இவங்களுடைய சைடு வீக்னஸாக ஆயிரும்னு சொல்லி பார்த்தோம்னா, இவன் என்னென்னா இந்த மாதிரிக்கெலாம் பேசிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சிநாதன் ஒரு நிமிஷத்தில் அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து இது தமிழ் சொல்லிக்கிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு போகவும், உடனே குறிஞ்சிநாதன் பார்த்தோம்னா கணேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னையா அந்த பொண்ணு இந்த மாதிரிக்கு எங்கிட்ட சவால் விட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்லவும், அப்போ கணேஷ் சொல்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல அவள் லேஸ்பட்டவ கிடையாது, ஏற்கனவே ஜானுவே இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காங்கன்னா இவ ஜானுவே முழுங்கிருவா போலுக்கு, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கிறா, இவ போகிற போக்க பார்த்தாக்கி இவ வந்து லேஸ்பட்டவ கிடையாது, இவட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் ஏற்கனவே சொல்ல தானே செய்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அவள் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவளை வந்து நான் லேஸ்பட்டவன் நினச்சிட்டேன், இன்னும் தான் இருக்குது என்னோட ஆட்டமே, இவளை வேறு மாதிரிக்கு தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சிநாதன் வந்து ரொம்பவே கோவத்தோடு பேசிக்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடவும், வீட்டுக்கு வந்ததுமே அவங்க சிபியோட அப்பாவை அந்த ரூமில் இருந்து, அதாவது வீல் சேரில் உட்கார வச்சு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்ததுமே மீனா வந்து எரிச்சல் அடைகிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன் வேலையெல்லாம் வந்து ஆபீஸோட நிறுத்திக்கிடணும், இங்கே பாரு என் புருஷன்கிட்ட எல்லாம் இந்த மாதிரிக்கெல்லாம் வேலையை வச்சுக்கிட கூடாது, ஒழுங்கு மரியாதையாக அவரை ரூமில் கொண்டு விடு அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்க நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, ஜானு மேடம் சொன்னால் மட்டும்தான் நான் கேட்பேனே தவிர மற்றபடி நீங்கள் யார் சொன்னாலும் சரி தான் நான் கேட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வீல் சேரில் வச்சு அவங்க வந்து அப்படி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கூட முத்தமாகவும் வரவும், அப்போ வந்து இது ஜானு பார்த்துட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து மீனா வந்து ஜானு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை இதெல்லாம் நீங்க கண்டிக்கவே மாட்டீங்களா, அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறா, அவருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்றதுக்கு அப்படிங்கவோ, உடனே வந்து ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவன் ஏற்கனவே படுத்த படுக்கையா தானே இருக்கிறான், இதுக்கு மேலே அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போ தமிழ் பண்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து ஜானு கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க அவர் இப்படியே ரூம்ல இருந்துட்டு இருந்தா அவர் குணமடையவே மாட்டாரு, அதனாலதான் அவர் இப்படி வெளி உலகத்துக்கு நான் கொண்டுட்டு வந்தேன், இப்படி நம்ம அழைச்சிட்டு போகிறனால அவருடைய மைண்டெல்லாம் மாறும், பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், கூடி சீக்கிரமே எந்திரிச்சு நடப்பார் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஜானு வந்து சொல்கிறாங்க, எனக்கு கூட இது தோணலை, ஆனால் உனக்கு தோணுச்சு பற்றிய தமிழ், இதை நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே நீ செய் தமிழ் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஜானு எரிச்சல் அடைகிறாங்க. இவங்க வந்து அவளை கண்டிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவளை என்கரேஜ் பண்ணிட்டுலாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு எரிச்சல் அடையவும், அப்போ உடனே வந்து கணேஷையும் காட்டுறாங்க. கணேஷ் வந்து நினைக்கிறாங்க, இவன் எந்திரிச்சு சுயநலத்துக்கு வந்துட்டான்
பார்த்தோம்னா நாளாக மாட்டிக்கிடுவேன், அது மட்டும் நடக்காது. அதுதான் நான் அவனுக்கு ட்ரிப்ஸில் ஏற்றும் போதெல்லாம் மருந்து செலுத்திட்டே இருக்கிறோம்ல, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நான் கொடுக்குற மருந்து தான் வேலை செய்யுமே தவிர இவ என்ன தான் அழைச்சிட்டு போனாலும் சரி தான் அவன் எந்திக்கலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே வரும்போது அப்போ அவங்களுடைய கையெல்லாம் அப்படி வந்து அசைய ஆரம்பிக்கிறது. இதை வந்து தமிழ் வந்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தமிழ் வந்து அவங்கக்கிட்ட தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாமா நீங்கள் சீக்கிரமாகவே எந்திரிச்சு வந்துடணும், எந்திரிச்சு வந்து நீங்கள் பேசணும், அப்போ நீங்கள் வந்து பேசினா மட்டும்தான் எங்கள் அம்மா நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்க முடியும். அதுக்காக வந்து நீங்கள் எந்திரிச்சு வாங்க, உங்கள் தங்கச்சி எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நீங்களே சொன்னாதான் ஜானு பாட்டிக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் உண்மை தெரிய வரும். அதனால் எங்கள் அம்மா எத்தனை நாள் இதை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா, அந்த குற்ற உணர்ச்சி இல்லை, இது எதுவுமே நடக்கக்கூடாது, இது எல்லாமே வந்து அதாவது எங்கள் அம்மா தப்பு பண்ணலை, எங்கள் அப்பாவும் தப்பு பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நிரூபிக்கணும்னா நீங்கள் பழைய மாதிரி எந்திரிச்சு வரணுமாமா அப்படின்னு சொல்லவும் அப்போ அவருடைய கையெல்லாம் அப்படி வந்து அசைகிறத பார்த்துட்டு தமிழ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மாமா, நீங்கள் சீக்கிரமாகவே குணமடைவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து முத்தமட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, அதாவது அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் ஃபோட்டோவை ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே எங்கே காட்டு அப்படின்னு முத்தமாக சொல்லவும் அப்போ அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே முத்தமாக ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என் கண்ணே பற்றும் போலுக்கு அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்படி சீக்கிரமாகவே அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடணும், அது இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ அப்போ தமிழ் சொல்கிறாங்க, ஆமாக்கா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிக்கே கண்டிப்பாக வந்து அம்மா கூடி சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வர போகிறாங்க. எல்லா உண்மையும் வந்து அதாவது பாட்டிக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது அப்படிங்கவும் சரிக்கா இந்த ஃபோட்டோவை நம்ம ஹாலில் மாட்டலாமா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே முத்தமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தமிழ் நீ பேசிகிட்டு இருக்கிற, ஹாலில் இந்த ஃபோட்டோவை மாட்ட போறியா, அவ்வளோதான், அம்மா பார்த்தாக்கி என்ன நடக்கும்னே தெரியுமா, அம்மாவுக்கு இந்த பேரை கட்டாலே அதாவது உங்கள் அம்மாவோட பேரை கட்டாலே அவங்க அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபோட்டோவை நீங்கள் மாட்டினேன்னா அவ்வளோதான், ருத்ரதாண்டவமே ஆடிடுவாங்க, அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வீண் பரிச்சையாக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தமிழ் சொல்கிறாங்க, இல்லைக்கா அதாவது எப்படி இருந்தாலும் சரி தான், தன்னுடைய பொண்ணோட ஃபோட்டோவை பார்க்கும்போது எப்படியும் ஜானுவோட மனசு கொஞ்சமாவது மாறி இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அந்த ஃபோட்டோவை நம்ம அங்கே மாட்டுவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கவும் இப்போ முத்தமாக வந்து தடுக்கிறாங்க. வேண்டாம் தமிழ், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நீ மாட்டாத அப்படிங்கும்போது இல்லைக்கா மாட்டி தான் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு, ஜானுவோட மனசு கொஞ்சமாவது மாறி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தோம்னா அவங்க ஹாலில் வந்து தமிழ் வந்து மாட்டி வச்சுட்டு யாருக்கு தெரியுமோ அவங்க மாட்டி வச்சுட்டு அவங்க வந்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து அவங்க மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்ததுமே இங்கே எல்லாருமே வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து அதிர்ச்சியோடு இருக்கவும் அடுத்து ஜானு வந்துருதுமே யாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே மீனா அங்கே பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஜானு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ அதாவது தமிழோட அம்மாவும் ஜானுவும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ வந்து அதில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஜானுவுக்கு வந்ததே கோபம். உடனே வந்து பயங்கரமாக கோபத்தோட இந்த ஃபோட்டோவை யாருங்க மாட்டி வச்சிருக்கிறா, யாரும் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கணும், அந்த ஃபோட்டோவை என் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரிக்கு நீங்கள் மாட்டி வச்சிருக்கிறீங்களா, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து கீழே போட்டு உடைச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே தமிழ் அப்படியே கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கும். முத்தமாக வந்து அவங்க ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. சிபியோட அப்பா வந்து சீக்கிரத்திலே வந்து அவர் எந்திரிச்சு வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் தமிழோட அப்பா வந்து எந்த தப்புமே இல்லை, அவர் நிரபராதி அப்படிங்கிற உண்மை தெரிய வரும். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.